நம்ம எல்லாருக்குமே ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னு ஒரு பெரிய கனவு இருக்கும் இல்லையா? அந்த மேஜிக் நம்பரை தொட்டுட்டா போதும், லைஃப்ல செட்டில் ஆயிடலாம் தான் நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நிஜமாவே இந்த ஒரு கோடி நம்ம வாழ்க்கை முழுக்க போதுமானதா இருக்குமா? வாங்க, இந்த முக்கியமான கேள்வியை இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். பாருங்க, இந்த ஒரு வரி இதுதான் இன்னைக்கு நாம பேச போற விஷயத்தோட மொத்த சாராம்சமே. 1 கோடி ரூபாங்கிறது ஒரு சூப்பரான மைல்கல் தான், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அதை வச்சு நிம்மதியா ரிட்டையர் ஆயிடலாமான்னு கேட்டா பதில் கொஞ்சம் சிக்கலானது. அது ஏன் அப்படிங்கறத தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, முதல்ல அந்த 1 கோடி கனவை பத்தி பேசுவோம். இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. பல இந்தியர்களுக்கு இது ஒரு மந்திர சொல் மாதிரி. இத மட்டும் அடைஞ்சிட்டா நம்ம கவலையெல்லாம் தீர்ந்துடும், ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் கிடைச்சிடும்னு ஒரு பெரிய நம்பிக்கை. இங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இது வெறும் கற்பனை கனவு இல்லைங்க. ஓரளவு நல்ல சம்பளம் வாங்குற பல பேரால வெறும் 10 வருஷத்துக்குள்ள இந்த இலக்க நிச்சயமா அடைய முடியும். ஆச்சரியமா இருக்கா? அது எப்படி சாத்தியம்னு அடுத்து பார்க்கலாம். அடுத்ததா உங்களுக்கான அந்த 10 வருஷ திட்டம். வெறும் பேச்சோட நிறுத்தாம அந்த 1 கோடி ரூபாய எப்படி 10 வருஷத்துல அடையறதுன்னு ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட் இதோ இருக்கு. இதோ பாருங்க அந்த பிளான். ரொம்ப சிம்பிளான 3 ஸ்டெப் தான். முதல்ல மாசம் 36,000 இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ரெண்டாவது, ஒவ்வொரு வருஷமும் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு 5% மட்டும் அதிகப்படுத்தினா போதும். கடைசியா உங்க முதலீடு ஆவரேஜா வருஷத்துக்கு ஒரு 12% ரிட்டர்ன் கொடுத்தா 10வது வருஷம் கடைசியில உங்க கையில கரெக்டா 1 கோடி இருக்கும். பார்க்க சிம்பிளா இருக்குல்ல? சோ இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு SIP, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான் ஒரு பெஸ்டான வழி. இது ஒவ்வொரு மாசமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்றதால நம்ம கிட்ட ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளினை கொண்டு வரும். சரி, நாம பிளான் பண்ண மாதிரியே இலக்க அடைஞ்சிட்டோன்னு வச்சுப்போம். ஆனா இங்க தான் ஒரு கண்ணுக்கு தெரியாத வில்லன் இருக்கான். அதுதான் பணவீக்கம். இது எப்படி நம்ம கனவுல ஒரு பெரிய சிக்கலை உருவாக்குதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 10 வருஷ உழைப்பு, டிசிப்ளினான இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ உங்க அக்கவுண்ட்ல 1 crore rupees. வாவ்! பார்க்கவே எவ்ளோ பிரம்மாண்டமா இருக்கு இல்லையா? இது உண்மையிலேயே ஒரு பெரிய சாதனை தான். ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. வருஷத்துக்கு சராசரியா ஒரு 6% பணவீக்கத்தை கணக்குல எடுத்துக்கிட்டா 10 வருஷம் கழிச்சு உங்க 1 கோடியோட உண்மையான வாங்கும் சக்தி இன்னைய மதிப்புல வெறும் 55 லட்சம் ரூபாய் தான். என்னது, ஷாக்கா இருக்கா? ஆமா, அந்த மேஜிக் நம்பர் திடீர்னு பாதியா குறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இன்னும் சிம்பிளா நம்ம டெய்லி லைஃப் செலவோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு உங்க குடும்பத்தோட மாச செலவு ஒரு 50,000 வச்சுக்கலாம். இதே லைஃப் ஸ்டைல நீங்க 10 வருஷம் கழிச்சு மெயின்டைன் பண்ணணும்னா உங்களுக்கு மாசம் கிட்டத்தட்ட 90,000 தேவைப்படும். பணவீக்கம்ங்கிற இந்த கண்ணுக்கு தெரியாத திருடன் நம்ம பணத்தோட மதிப்பை எப்படி திருடுறான்னு பாத்தீங்களா? இந்த பணவீக்கத்தோட தாக்கத்தினால நம்ம ரிட்டையர்மெண்ட் ஃபண்டை நம்ம நினைச்ச அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காது. அதோட நேரடி விளைவு என்னவாக இருக்கும்னு இப்ப பார்க்கலாம். இப்போ வர்ற கணக்கு தான் ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்க போகுது. உங்க 1 கோடி ரூபாய் வருஷத்துக்கு ஒரு 8% ரிட்டர்ன் தருதுன்னு வச்சுக்கிட்டாலும் உங்களோட மாச செலவு போக சரியா 11வது வருஷத்துல உங்க கையில இருக்கிற மொத்த பணமும் காலியாகிடும். ஆமா, உங்க ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் 0 ஆகிடும். சரி, நீங்க ரொம்ப சிக்கனமா இருக்கீங்கன்னே வச்சுக்கலாம். அப்போ கூட இந்த பணம் உங்களை அதிகபட்சமா ஒரு 20 வருஷம் வரைக்கும் தான் பாத்துக்கும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, திடீர்னு வர மெடிக்கல் எமர்ஜென்சி மாதிரியான எந்த பெரிய செலவுகளையும் நாம இன்னும் கணக்கிலேயே சேர்க்கல. இந்த நிலைமையை இதை விட சூப்பரா ஒரு ஊமையில சொல்லவே முடியாது. 1 கோடியில ரிட்டையர் ஆகிறதுங்கிறது 5 கிலோமீட்டருக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு முழு மாரத்தான் ஓட போற மாதிரி. நம்ம இலக்கு மரத்தான், ஆனா நம்ம தயாரிப்போ ஒரு மினி மரத்தானுக்கு கூட பத்தாது. இதுதான் நிதர்சனம். சரி, இவ்ளோ நேரம் பிரச்சனைய பத்தி பேசிட்டோம். இதுக்கு தீர்வு என்ன? நம்ம இலக்கை எப்படி இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா மாத்தி அமைக்கலான்னு இப்ப பார்க்கலாம். அப்போ நம்ம கோளை கொஞ்சம் மாத்தி யோசிக்கணும். ஃபயர், அதாவது சீக்கிரமா ரிட்டையர் ஆகி வேலையை மொத்தமா நிறுத்துறதுக்கு பதிலா அதாவது ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்ங்கிற ஒரு பவர்ஃபுல்லான இலக்கை நோக்கி நகரலாம். இதோட நோக்கம் வேலையிலிருந்து ஓடுறதில்ல, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த உங்களுக்கு பிடிச்ச நேரத்துல சேரதுக்கான சுதந்திரத்தை அடையிறது தான். அப்படி பார்த்தா அந்த 1 கோடி உங்களுக்கு என்னவெல்லாம் தரும்? அது ஒரு சூப்பரான சேஃப்டி நெட் மாதிரி. ஒரு 6 மாசம் வேலையிலிருந்து பிரேக் எடுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு பேஷன் ப்ராஜெக்ட தைரியமா முயற்சி பண்ணலாம். இல்லனா உங்க கரியரையே மாத்தி புதுசா ஒன்ன கத்துக்கலாம். இந்த மாதிரி சாய்ஸஸ் உங்க கையில இருக்கிறது தான் உண்மையான நிதி சுதந்திரம். அப்போ நம்மளோட முதல் 1 கோடி ரூபாய எப்படி பார்க்கணும்? அதோட உண்மையான சக்தி என்னங்கறத இப்ப தொகுத்து பார்க்கலாம்.
நாம இவ்ளோ நேரம் பேசினதோட கிளைமேக்ஸ் இதுதான். உங்க முதல் கோடிங்கிறது உங்க ஃபினான்ஷியல் பயணத்தோட ஃபினிஷிங் லைன் கிடையாது. அது உங்க கனவுகளுக்கும் உங்க விருப்பங்களுக்கும் உங்க சுதந்திரத்துக்குமான ஒரு ஏவுதலும், ஒரு லான்ச் பேட். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. உண்மையான ரிட்டையர்மெண்ட்ங்கிறது வேலையிலிருந்து தப்பிச்சு ஓடுறது கிடையாது, உங்களுக்கு அர்த்தமுள்ள ஒரு விஷயத்தை நோக்கி ஓடுறது தான். அப்போ உங்க முதல் கோடிங்கிற அந்த ஏவுதளத்தை வச்சு நீங்க எதை நோக்கி பயணிக்க விரும்புவீங்க? யோசிச்சு பாருங்க. நன்றி. Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully.